நான் சொல்றேன் இந்த 3 கூகுள் டயலர் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் கூகுள் டயலருக்குள்ள போயிட்டு ஒரு கான்டாக்ட்ல போய்க்கோங்க. அங்க ட்ரை ஆடிங் எ கார்டு அப்படின்னு சொல்லி வரும். அது என்ன அப்படின்னா கால் பண்ணும்போது அவங்களோட போட்டோவோட உங்களுக்கு அந்த காலிங் வந்துடும் இந்த மாதிரி. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அதுல இருக்க டெக்ஸ்ட், ஃபாண்ட், கலர் அது எல்லாமே நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் இருந்தாலும் சொல்றேன். ஸ்பெசிஃபிக்கா உங்க அம்மா கூப்பிடுறாங்கன்னா உங்க அம்மாக்கு தனி ரிங்டோன், உங்க அப்பாக்கு தனி ரிங்டோன், உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தனி ரிங்டோன் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. செட்டிங்ஸ்க்குள்ள போனீங்கன்னா கான்டாக்ட் ரிங்டோன்ஸ் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா பிளஸ் கொடுத்து ஆட் பண்ணி உங்களோட கான்டாக்ட்ஸ்க்கு தேவையான மியூசிக்கா உங்களால வச்சுக்க முடியும். ஸோ 3வது ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபோனை பாக்கெட்டில் வச்சிருக்கீங்க, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, யாரோ கூப்பிட்றாங்க, யாருன்னே தெரியல, டக்குன்னு அட்டன் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அதுக்கான காலர் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இது. இது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கால் பண்ணும்போது யார் கூப்பிட்றாங்கன்னு தெளிவாக சொல்லிடும். சரி, போனஸாக ஒன்று சொல்கிறேன் என்ன அப்படின்னா இப்போ அப்டேட்டில் இந்த சைடு ஸ்வைப் பண்ணுறது வந்திருக்கா, அந்த சைடு ஸ்வைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக சிங்கிள் டேப் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி செம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் தேங்க்ஸ், பை கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.